ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அனானமஸ் கேர்ள் சேனல். இன்னைக்கு நான் ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்டோரியோட வந்திருக்கேன். இது வந்து இன்ஸ்பிரேஷன்னு சொல்லலாம், இல்லை ஒரு மாரல் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம், மாரல் ஸ்டோரி மாதிரி கூட. ஸோ ரொம்ப வெயிட் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே டக்குன்னு போயிடலாம். ஒரு கப்பிள்ஸ் வந்து நியூ ஜெர்சியில் புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறாங்க. ஸோ அந்த 2 கப்பிள்ஸுமே வந்து நியூலி மேரிடு, ஓகேங்களா. ஒரு கல்யாணமாகி ஒரு 6 மாதமே இருக்கும். அப்போ அவங்களுடைய பக்கத்து அப்பார்ட்மெண்ட் நெய்பர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வீடு வந்து அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, அவங்களுடைய விண்டோலேருந்து பார்க்கும் போதே அந்த வீடை வந்து அவங்க பார்க்க முடியுது. இந்த ஒய்ஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டான ஒரு பர்சன், அதாவது ரொம்ப கிளீனஸாக இருக்கணும்னு சொல்லி வீடை எப்போவுமே நல்லா தொடச்சு, அப்புறம் வந்து அவங்களுடைய புக்ஸாக இருக்கட்டும், அல்லது ஷெல்ஃபாக இருக்கட்டும், ஃப்ளோராக இருக்கட்டும், எல்லாமே அடிக்கடி அவங்க க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். ரொம்ப எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக நீட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு நபர் தான் இவங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய விண்டோலேருந்து பார்க்குறப்ப டெய்லி மார்னிங் அந்த நெய்பர் வந்து துணிகளை வந்து அவங்க துவைச்சு லாண்ட்ரி பண்ணி அதை காய போட்டுட்ருக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ இதை வந்து அவங்களோட அப்பார்ட்மெண்ட் வந்து பார்க்குறாங்க. இப்போ பார்க்குறப்ப என்னடா இது, துணியெல்லாம் ஏன் இவ்வளோ அழுக்காக துவைச்சிருக்காங்க, நல்லாவே அவங்க ஏன் அதை துவைக்கலை அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது. ஸோ அதை விட்டுறாங்க கேஷுவலாக. நெக்ஸ்ட் 2-3 டேஸ் தொடர்ந்து அதே டைமில் அவங்க காஃபி குடிக்கிறப்போ அந்த ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க, அந்த விண்டோ வழியாக பார்க்குறப்ப அவங்க அதே மாதிரி துணியை சரியாக துவைக்காத மாதிரியே இவங்களுக்கு தெரியுது. இவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டுட்டு காமிக்கிறாங்க, பாருங்க எவ்வளோ ஒரு சோம்பேறியாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து வயசு வந்து எப்படியும் ஒரு 35 to 40 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவ்வளோ வயசாகுது, ஆனாலும் ஒரு துணி கூட ப்ராப்பராக துவைக்க மாட்டாங்க, ரொம்ப அழுக்காக இருக்குது. ஏன் அவங்க வீட்டோட கணவர்லாம் கேட்க மாட்டாங்களா, இல்லை வீட்டில் யாருமே சொல்ல மாட்டாங்களா இதை, அவங்க டிட்டர்ஜென்ட்டில் ப்ராப்ளம் இருக்குமோ, இல்லைன்னா அவங்க வந்து சரியாக துவைக்க மாட்டாங்களோ, கையில் துவைக்கிறாங்களோ, அவங்க மிஷினில் துவைக்கலையோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸ் அவங்களுக்குள்ள வருது. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்லிட்டு போயிடுறாங்கன்னா, விடு, அவங்கள பற்றி நீ ஏன் யோசிக்கிற, அது அவங்களோட ஃபேமிலி, அவங்க பிரச்சனை, நீ விடுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் இவங்களும் அதை கேட்குற மாதிரி தெரியல. ரெகுலராக அதை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ ஒன் டே என்ன ஆகுதுன்னா, அதே மாதிரி கேஷுவலாக அவங்க அந்த விண்டோ வழியாக பார்க்குறப்ப அந்த லேடி வந்து துணி அவ்வளோ நீட்டாக, ரொம்ப நீட்டாக துவைச்சி காய போட்ட மாதிரி இவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ இவங்க ஹஸ்பண்டை வந்து வேக வேகமாக கூப்பிட்டு, பாருங்க ஃபைனலாக அவங்க வந்து டிட்டர்ஜென்ட்டை மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன், விண்டோ பாருங்க, சரி அவங்களோட கிளாத்ஸ் பாருங்க, விண்டோ வழியாக பாருங்க, எவ்வளோ சூப்பராக க்ளீனாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அது உங்கள் ஹஸ்பண்ட் ஒரே வார்த்தை தான் சொல்கிறாரு, நான் இன்னைக்கு மார்னிங்கே எழுந்திரிச்சு அந்த விண்டோவை வந்து க்ளீன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ பேசிக்காக என்ன நடந்திருக்குன்னா, அவங்களோட விண்டோ வந்து அழுக்காக இருந்திருக்குங்க. ஸோ அது வழியாக அவங்க பார்க்குறப்ப கொஞ்சம் பிளர்ராக தெரிஞ்சதுனால அவங்க துணியெல்லாம் வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல தெரிஞ்சிருக்கு. ஆனால் உண்மை என்னன்னா, அவங்க நல்லா தான் துணி துவைச்சிருக்காங்க. ஸோ இது தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு நிஜமாவே ரொம்ப ஒரு மாதிரி கில்ட் ஆகிடுது. நம்ம வந்து எல்லாருமே இதை லைஃப்பில் பண்ணுறது தான். ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அடுத்தவங்களை பார்க்குறப்ப அவங்க தப்பாக இருப்பாங்களோ அப்படின்னு தோணும். ஆனால் அவங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு காமிக்கலாக சொல்கிறோன்னா, பிக் பாஸ் கதை தான். ஸோ ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது ஒரு சில பேர் நம்ம பிக் பாஸில் பார்க்குறப்ப நல்லவங்களா தெரிவாங்க. அதே நபர்கள் வந்து மற்றவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் ரொம்ப வேர்ஸ்ட்டாக டாக்ஸிக்காக தெரிவாங்க. ஸோ நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. நம்ம வந்து ஒரு சின்ன விஷயத்தை வச்சு ஒருத்தவங்க வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து எவ்வளோ அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாருமே நம்ம பண்ணுறது தான். பட் அதை வந்து கொஞ்சம் கேஷுவலாக எடுத்துக்காமல் கொஞ்சம் கான்ஷியஸாக அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணுறதை நிப்பாட்டினா நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி நிறைய இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸ், நான் ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ், ரியல் மாரல் ஸ்டோரிஸ், அப்படின்னு நிறைய வகையான ஸ்டோரிஸ் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் மீ and bye bye from Anonymous Girl. Ta-da!